தலைப்பு செய்திகள். பிரித்தானியாவில் நாமலுக்கு எதிராக வலுக்கும் போராட்டங்கள். நாட்டை வந்தடைந்த 3900 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கிய கப்பல். ஜேவிபி கூறுவதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? சுரேஷ் பிரேமச்சந்திரன். பலாலி விமான நிலையத்தின் பயணிகள் முனைய விரிவாக்க திட்டம் முன்னெடுப்பு. 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிகப்பு எச்சரிக்கை. ட்ரம் சொகுசு விடுதியினுள் நுழைய முயன்ற இளைஞர் சுட்டுக்கொலை. விரிவான செய்திகள். ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச நிகழ்த்தவிருந்த உரைக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச பிரித்தானியாவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு வருகை தந்து உரையாற்றவிருந்த நிலையில் தமிழ் அமைப்புகள் கடும் கண்டனம் வெளியிட்டு வருகின்றன. இந்நிலையில் பிப்ரவரி 27 அன்று கேம்பிரிட்ஜ் யூனியனில் நடைபெறவிருந்த நாமல் ராயபக்சவின் உரை ரத்து செய்யப்பட்டது. தமிழ் மாணவர் அமைப்புகள் மற்றும் 22க்கும் மேற்பட்ட புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் விடுத்த கடும் கண்டனத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதையடுத்து தற்போதைய சூழலில் இந்த தலைப்பில் சமநிலையான விவாதத்தை நடத்த முடியாது என கேம்பிரிட்ஜ் யூனியன் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாலை 3 மணிக்கு ஆக்ஸ்போர்ட் யூனியன் வளாகத்திற்கு வெளியே பெரிய அளவிலான போராட்டத்தை தமிழ் அமைப்புகள் முன்னெடுக்க உள்ளன. 2009 போர்க்கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளில் ராயபக்ச குடும்பத்திற்கு உள்ள தொடர்பை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு இத்தகைய கௌரவமான தளங்களை வழங்குவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படும் அவமதிப்பு என குறிப்பிட்டு இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு முன்னதாக 2010 ஆண்டு நாமல் ராயபக்சவின் தந்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச ஆக்ஸ்போர்ட் யூனியனில் உரையாற்ற வந்தபோதும் தமிழர்களின் பிரமாண்டமான போராட்டத்தால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. 3900 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தை மேற்கோள் காட்டி அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இதை பயன்படுத்தி 3 லட்சம் வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3900 மற்றும் 3700 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய மேலும் 2 கப்பல்கள் முறையே எதிர்வரும் 24 மற்றும் 28 திகதிகளில் நாட்டை வந்தடைய உள்ளன. எவ்வாறாயினும் நேற்று தினமும் நாட்டின் பல பகுதிகளில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பாகங்களில் லிட்ரோ மற்றும் லாஃப் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோரிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் சில இடங்களில் எரிவாயுவை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. தற்போதைய நிலைமை குறித்து கருத்து தெரிவித்துள்ள லிட்ரோ நிறுவனம் போதுமான கையிருப்பு பேணுவதற்காக புதிய கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிப்ரவரி மாத இறுதிக்குள் 3 எரிவாயு கப்பல் வரவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 12ஆம் திகதி முதல் அதிகளவிலான லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் எரிவாயு விநியோகிக்கப்படும் சரியான திகதி குறித்து லிட்ரோ நிறுவனம் தமக்கு இதுவரை அறிவிக்கவில்லை என வர்த்தகர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்திய விஜயத்தின் போது 13வது திருத்தம் அல்லது அதிகார பகிர்வு குறித்து பேசப்படவில்லை என ஜேவிபி கூறுவதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்றது என தெரியவில்லை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அரசமைப்புக்கான 13வது திருத்தம் மற்றும் அதிகார பகிர்வு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் எதுவும் பேசப்படவில்லை என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்விட் சில்வா குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து ஊடகங்களிடம் கருத்துரைத்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் இக்கூற்று தொடர்பில் தனது சந்தேகத்தை வெளியிட்டார். இலங்கை அரசின் பிரதிநிதிகளுடனான சந்திப்புகளின் போது இந்தியா இவ்விடயங்கள் குறித்து அழுத்தமாகவோ அல்லது மேலோட்டமாகவோ
தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் இம்முறை இது பற்றி பேசப்படவில்லை என டில்வின் சில்வா கூறுவது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் இது தொடர்பில் இந்தியாவே தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் அழுத்தங்களுக்கு அப்பால் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த வேண்டிய கடப்பாடு அரசுக்கு இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அந்த தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கான பொறுப்பை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தின் பயணிகள் முனைய விரிவாக்க திட்டம் குறித்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி விமான நிலையத்தின் குறித்த அபிவிருத்தி பணிகள் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதல் கட்டம் ஏற்கனவே ஆரம்பித்துவிடப்பட்டதாகவும் இரண்டாம் கட்டம் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் தொடங்கும் என்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க உறுதிப்படுத்தியுள்ளார். பயணிகள் முனையத்தை விரிவுபடுத்தும் திட்டம் நாட்டிற்குள் அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் வடக்கில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு சேவைகளை வழங்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த விரிவாக்கம் நாடு முழுவதும் உள்நாட்டு விமான சேவைகளை வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெறவிருக்கும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் அனுர கருணாதிலக்க உள்ளிட்ட குழுவினர் கடந்த 19ஆம் திகதி அங்கு விஜயம் செய்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பெய்து வரும் கடும் மழையுடனான காலநிலை காரணமாக 4 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள 3ஆம் நிலை மண்சரிவு எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நீடித்துள்ளது. மேலதிகமாக பல மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கு 2ஆம் நிலை மற்றும் 1ஆம் நிலை மண்சரிவு முன்கூட்டிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் திங்கட்கிழமை 8:30 மணி வரை நிலை 3 எச்சரிக்கை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் யட்டினுவர, தொழுவ, உடுதும்பர, கங்கை, நிதிபவளப்பாறை ஆகியவையும், கேகாலை மாவட்டத்தில் யட்டியாந்தொட்டை, கேகாலை, தெய்யோவிட்ட, அரநாயக்க, மாவனெல்லை ஆகிய பகுதிகளுக்கும், மாத்தளை மாவட்டத்தில் ரத்தொட்ட, கோரல, லக்கல பல்லேகம, வில்கமுவ, உக்குவெல ஆகிய பகுதிகளுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்தினபுரிக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புத்தளம் தில்லையடி அல் காசிம் கிராமத்திற்கு அருகில் வீதியோரத்திலிருந்து முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவரின் சடலம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மீட்கப்பட்டுள்ளதாக புத்தளம் தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தளம் தில்லையடி பகுதியைச் சேர்ந்த 5 பிள்ளைகளின் தந்தையான 72 வயதுடைய அப்துல் லத்தீப் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர் சனிக்கிழமை இரவு வீட்டில் இருந்தபோது வாடகை சவாரி ஒன்றிற்கு செல்வதாக கூறி இனம் தெரியாத ஒருவரால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் காலை வரையிலும் வீடு திரும்பாத நிலையில் அவரது மருமகன் புத்தளம் தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்நிலையில் அவரது வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடப்பனாவில்லே கிராமத்திற்கு செல்லும் வீதியின் வடிகால் ஒன்றில் சடலம் கிடப்பதை கண்ட ஒருவர் கிராமவாசிகளுக்கு அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசாரிடம் வழங்கிய தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வாடகை சவாரிக்கு செல்வதாக கூறி அழைத்து வந்த நபரே இந்த கொலையை செய்துள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வங்கதேசத்தில் சமீப காலமாக இந்துக்கள் மீது தாக்குதல் அதிகரித்து வருகின்றது. மாணவர் இயக்க தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து வெடித்த வன்முறையில் இந்துக்களை குறிவைத்து தாக்கியுள்ளனர். இதில் இந்து இளைஞர் தீபு சந்திரதாஸ் அடித்து கொல்லப்பட்டார். அதன் பின்னர் ராஜ்பாரி பகுதியைச் சேர்ந்த அம்ரித் மண்டல், மைமன் சிங் பகுதியைச் சேர்ந்த பிரிஜேந்திர பிஸ்வாஸ், கெர்பாங்கா பகுதியைச் சேர்ந்த கொக்கோன் தாஸ் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணிக்காக ஒப்பந்தமாகியிருந்த வங்கதேச வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் நீக்கப்பட்டார். இதனால் அதிருப்தி அடைந்த வங்கதேசம் T20 உலக கோப்பை போட்டியில் விளையாட இந்தியாவுக்கு வர முடியாது என அறிவித்தது. இதற்கிடையே வங்கதேசத்தில் இந்து இளைஞர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் அதற்கு எதிராக இந்தியாவில் நடைபெற்ற போராட்டங்களால் இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியான பதற்றம் அதிகரித்தது. இதனால் டெல்லி, கொல்கத்தா, அகர்தாலா ஆகிய தூதரக அலுவலகங்களில் விசா சேவையை நிறுத்தி வைப்பதாக
வங்கதேச அரசு அறிவித்தது. பாதுகாப்பு பிரச்சனையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்தியா வங்கதேசம் இடையே 2 மாதங்களாக முடங்கியிருந்த விசா சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. புதிய அரசு பொறுப்பேற்ற பின் இந்தியாவுடன் சுமூக உறவை கடைபிடிக்க வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு சொந்தமான புளோரிடாவில் உள்ள மார்-ஏ-லாகோ சொகுசு விடுதிக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற ஆயுதமேந்திய நபர் ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டுள்ளனர். புளோரிடாவின் பாம் பீச்சில் உள்ள இந்த சொகுசு விடுதியில் நேற்று அதிகாலை சுமார் 1:30 மணியளவில் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவர் கையில் துப்பாக்கி மற்றும் பெட்ரோல் கேன் எடுத்து சென்றதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து ரகசிய சேவை ஏஜென்ட்டுகள் மற்றும் பாம் பீச் கவுண்ட் ஷெரீப் துணை அதிகாரி ஆகியோர் இளைஞர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இதில் அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞன் வட கெரோலினாவை சேர்ந்தவர் என்றும் சில நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக அவரது குடும்பத்தினர் புகார் அளித்ததும் தெரிய வந்துள்ளது. ஆனால் அவரது பெயர் வெளியிடப்படவில்லை. ட்ரம்ப் பெரும்பாலும் வார இறுதி நாட்களை தனது சொகுசு விடுதியில் கழித்தாலும் இந்த சம்பவத்தின் போது அவர் வெள்ளை மாளிகையில் இருந்துள்ளார். மனைவி மெலனியா ட்ரம்மும் அவருடன் தான் இருந்தார் என்று கூறப்படுகின்றது. இதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தொடர்ந்தும் இது தொடர்பாக ரகசிய சேவை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வரலாற்றில் இன்று 1966 சிரியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் அரசு கவிழ்க்கப்பட்டது. 1991 தாய்லாந்தில் இராணுவ தலைவர் சுங்தோங் கொன்சொப்பொங் தலைமையில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் பிரதமர் சட்டிசாய் சூன்கோவன் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். 1997 ரஷ்யாவின் மீர் விண்வெளி நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. 1998 மத்திய புளோரிடாவில் இடம்பெற்ற சுழல் காட்டில் 42 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.